புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கு லீலி, 10,000 சிறந்தவராக இயேசு அவர் நம்மோடு கூட பேசுவாராக என்று கேட்போமா? தேவனே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நான் நல்லா இருக்கீங்களா? நிச்சயமா நல்லா தான் வச்சுப்பாரு. எடுத்து வாசிப்போம். யோபு 2ஆம் அதிகாரம், அதுல 24ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். தானியத்தினால் நிரம்பும் ஆலைகளின் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப திராட்சரசம், ஆமா, திராட்சரசம் சாப்பிடுறது, ஆமா, திராட்சை குடிக்கிறது எப்ப நல்லது. குடல் புண்ணுக்கு என்ன பண்ணும்? குடல் புண்ணா இருந்தா ஆண்டவர் படைக்கப்பட்ட என்ன பண்ண எத்தனையோ பழங்கள் இருக்கு. ஆமா, இன்னைக்கு கண்டதை நமக்கு என்ன பண்றோம்? ஆமா, சாப்பிட்றோம். அது முக்கியமாக தான் குடும்பத்துல பொரிச்சதுதான் என்ன பண்ணும்? ஆமா, அது இருந்தா தனியா என்ன பண்ணும்? அது சாப்பிடும். அது பார்த்தா சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சாப்பாடுக்கு முன்னாடி என்ன பண்ண, பொரிச்ச மீன் பொரிச்ச எல்லாத்தையும் கறிச்சாதானே அதிகமா சாப்பிடும். அப்புறம் வயிறு வலிக்குது. ஆனா இங்க வசனத்துல இந்த திராட்சை ரசம் என்ன வழிந்தோடும். ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ண, அது வழிந்தோடக்கூடியதா இருக்கிறது. அது அநேகரை நிரப்பக்கூடியதா இருக்கிறது. வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. சோதரர், அது மாத்திரமல்ல, மேலோட்டுக்கு பாருங்க, 23 சொல்லுது பாருங்க. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தங்கும்படி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வரிசிக்க பண்ணுகிற தேவன். அவன் நேத்த மாதிரி நினைக்கிறார், இன்னைக்கு விசேஷமா கர்த்தவங்க நடத்துவார். இந்த காரியம் எப்படி இருக்கு, எப்படி நடத்துறது? ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து யெகோவா ஈரே அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தேவையில்லாக்கிறது ரொம்ப மைண்ட்ல போட்டு அதை வச்சு வண்டியில ஓட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, காண ஒரு கல்யாணத்துல அந்த குடும்பம் என்ன செய்ய போகுது? இப்ப காலியாச்சே, இது எப்படி நிரம்பும்? தண்ணியாவே இருக்க, இயேசு இருக்கிறார், அதை மறந்துடாதீங்க. எப்பயுமே நம்ம ஏசப்பா நம்ம கூடவே இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த காணார் கல்யாணத்தை அற்புதத்தை செய்த கர்த்தர் அவனை தண்ணீரை திராட்சரசமாய் மாத்தன. அவர் அவர் சொன்னதை அப்படி செஞ்சா போதும். தண்ணி என்ன பண்ண மோன்று பரிமாற சொன்னார். பரிமாற பொழுது கீழ்ப்படியும் பொழுது அங்கே குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டு. உங்களை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்காருன்னா, இந்த குடும்பத்துல ஏன் வச்சிருக்காரு, இந்த குடும்பத்துல இந்த இடத்துல ஏன வச்சிருக்காரு, இந்த வேலை செய்யறதுன்னா உங்களை கொண்டு அநேகரை மகிழ்விக்கும்படியாக. ஆமே, பாருங்க, அந்த தண்ணீரோட என்ன பண்ணலாம்? எனக்கு அப்படி கேட்டுக்கலாம், இந்த தண்ணீர் எனக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க, என்னை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் அந்த திராட்சரசம் புரண்டோடும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. எழுதப்பட்டிருக்கிறது அழகாக தேவனுடைய வார்த்தை. ஆலைகளின் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடு. கர்த்தருக்கு மகிமை. தலையில எண்ணெய் வச்சு குளிக்கணும். ஆமா, வாரத்தை ஒரு வட்டம் எண்ணெய் வச்சு குளிக்கிறது நல்லது. தலையில செல்வம் எண்ணெயே தேய்க்கிறது இல்லை. எதை நம்ம தேய்க்கிறோம்? ஆண்டவர் கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் பண்ணும் அந்த எண்ணெயில என்ன தேய்க்கணும். ஆமா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பொருட்கள் என்ன பண்ணும்? நல்ல எண்ணெய் பண்ணுங்க. அதை உபயோகப்படுத்தினா நம்ம உடம்புக்கு நல்லது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்ம கீழ்ப்பணிஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில ஆஸ்வாதம் அது புரண்டோடு. ஆமா, அது ஆலைகளின் திராட்சை சிரமணும், அது புரண்டோட கூடதா இருக்கிறது. நம்ம சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆமா, எப்பயுமே மூஞ்சி உம்முன்னு வச்சுக்க கூடாது, கவலையோடு சொல்லக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருந்து மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்றேன்? ஆமா, அவர் நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்க சந்தோஷமா இருந்தா போதும், எல்லாவற்றையும் அவர் செய்யும். உங்களுக்கு தேவையான என்னதென்று நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை, உங்க குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். உங்க அம்மா அப்பா என்ன தேவை அறிஞ்சிக்காம இருப்பாங்க, அவங்க அண்ணன் தம்பி கூட உங்களுக்கு என்ன, ஆனா அவங்க மறந்துருப்பாங்க. ஆனா ஏசப்பா மறக்கவே மாட்டார். உங்க ஆலைகளே திராட்சை ரசத்தை வார்க்க பண்ணுகிற ஆண்டவர், அற்புதத்தை செய்கிற ஆண்டவர், அதிசயத்தை செய்கிற ஆண்டவர், மகிழ்ச்சியை தருகிற ஆண்டவர், ஸ்தோத்திரம், பாதுகாப்பை தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தேவ சமூகத்தை நம்ம களி கூறுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில
அருமையான தேவனாகிய கர்த்தர் நம்மளை அற்புதமாய் நடத்தி திராட்சை ரசத்தை வார்க்க பண்ணுகிற கர்த்தர் உங்க வாழ்க்கை நல்ல ருசியுள்ள பதார்த்தமாக ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக நிச்சயமாய் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆலைகளின் திராட்சரசம் ஆமை என்னையும் வழிந்தோடும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவரே, இந்த திராட்சரச ருசி என்னால பார்க்க முடியல, குடும்பத்துல ஒரு நன்மை என்னால பார்க்க முடியல என்று ஆவலோடு கூட இருக்கு, ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்துல குடும்பத்துல ஒரு அற்புதம் திராட்சரசமாக இயேசு ஆண்டவரே நீ பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லா போராட்டங்கள் விலகட்டும், எல்லா சத்துருவின் கிரிகள் நிர்மூலமாகட்டும், இயேசுவின் நாமத்தின் அற்புதம் நடப்பதாக ஆசீர்வதிங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி